தமிழ்ல ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சு அதுக்கப்புறம் காணாம போன நடிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகர் அஜித்தோட காதல் மன்னன் அப்படிங்கிற படத்துல அவருக்கு ஜோடியா நடிகை மானு அறிமுகமானாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் வந்த பிறகும் கூட நடனத்தின் மீது கொண்ட அதிக ஆர்வத்தினால சினிமாவை விட்டு விலகினாங்க. இதுக்கு பிறகு அவங்க எந்த ஒரு மொழி திரைப்படத்திலையும் நடிக்காம தான் இருந்தாங்க. கடைசியா 2014 என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு மொக்க படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா பல மொழி திரைப்படங்களை நடிச்ச நடிகை பிரியா கில் நடிகர் அஜித் கூட ரெட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு சரியான வாய்ப்புகள் இல்லாம திரைத்துறையை விட்டு விலகி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா நடிகை மோனிகா நடிகர் விஜய் கூட மின்சார கண்ணா அப்படிங்கிற ஒரே ஒரு திரைப்படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. இவங்க நிறைய பாலிவுட் திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் கூட தமிழ்ல இந்த ஒரு படத்தை தவிர அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் வரல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்து ஆயாச்சு. இப்போ ஹிந்தி தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரிங்கி கண்ணா ஹிந்தி திரைப்பட நடிகரான ராஜேஷ் கண்ணாவோட மகள் தான் இவங்க நடிகர் பிரசாந்தோட மஜ்னு அப்படிங்கிற திரைப்படத்துல கதாநாயகி அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தில ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு சினிமா துறையை விட்டு விலகிட்டாங்க. கமலஹாசனோட குணா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்ச நடிகை ரோஷினியும் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க.